திட்டத்தின்படி. இதன் ஆசிரியர் ரே டார்பே. பென் வேனின் டாக்ஸி லின்ஹோட் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள டாக்டர் ரிச்வேயின் வீட்டிலிருந்து அரை பிளாக் தூரத்தில் உள்ள மூலையில் வந்து நின்றபோது மணி 9க்கு மேல் ஆகியிருந்தது. பென் ஓட்டுநருக்கு பணம் கொடுத்தான். தன் முகத்தை திருப்பி தொப்பியை கண்களுக்கு மேல் தாழ்த்தி தன் முகத்தை காட்டாமல் கவனமாக இருந்தான். அந்த தொப்பியை மனதிற்குள் சபித்தான். அது குறைந்தது 2 அளவுகள் சிறிதாக இருந்ததால் அதை தலையில் வைத்திருப்பது ஒரு சிரமமாக இருந்தது. டாக்ஸி புறப்பட்டதும் பென் தன் டையை சரி செய்து கொண்டான். சிறைக்கூட பாதையில் ஒருவனிடம் இருந்து கழற்றி கொண்ட ஜாக்கெட்டை நேராக்கினான். தொப்பியை விட ஜாக்கெட் அவனுக்கு சரியாக பொருந்திருந்தது. ஆனால் பென்னுக்கு சாம்பல் நிறம் பிடிக்காது. அவன் எப்பொழுதும் சிறந்த உடைகளை அணிபவன். பழுப்பு நிறங்கள் அல்லது அடர் ட்விட் ஆடைகளையே விரும்புவான். ஜாக்கெட்டை இழந்தவன் இன்னும் மயக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அவன் நம்பினான். அவன் மயக்கம் தெளிந்தால் வாயில் திணிக்கப்பட்ட துணியை எடுத்து அவன் கத்தலாம். மேலும் பென்னின் முழு திட்டமும் குறைந்தபட்சம் 2 மணி நேர முன் அவகாசத்தை பொறுத்தது. பென்னை பொறுத்தவரை தான் செய்ய போவது ஒரு நல்ல திட்டமாக பட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி சிறையில் பென் நிதானமாக இதையெல்லாம் யோசித்து வைத்திருந்தான். ஒரு பெண்ணால் ஒரு மனிதன் சின்னா பின்னமாகிவிடலாம். இது ஒரு நல்ல திட்டம். ஆனாலும் டாக்டர் ரிச்வேயின் வீட்டை நோக்கி தெருவில் விரைந்து செல்லும் பொழுது பென்னால் திட்டத்தில் தவறாக போகக்கூடிய விஷயங்களை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. அவன் உடைமைகளை எடுத்துக்கொண்டவன் விழித்து கொண்டு எச்சரிக்கை எழுப்பலாம். டாக்டர் தனது அட்டைவணையை மாற்றியிருக்கலாம். இது ஆபத்தானது. இது பெண்ணை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விட்டுவிடும். அவனது பழிவாங்கலை அழித்து நகரத்தில் எங்கேயாவது மறைந்து கொள்வதற்கான மெல்லிய நம்பிக்கையை மட்டுமே அவனுக்கு விட்டுவிடும். ஆனால் அதிர்ஷ்டம் அவனுடன் இருந்தது. டாக்டரின் பெரிய கருப்பு சேடான் கார் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்தது. மேலும் 9 மணி 20 நிமிடங்கள் மட்டுமே ஆகியிருந்தன. பென் தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டான். பின்னர் அவன் காரின் பின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். தனது பெரிய உடலை சுருக்கி கார் தரையில் கண்ணுக்கு தெரியாமல் படுத்துக்கொண்டான். உள்ளே நெருக்கமாக இருந்தது. காரின் தரை அவனது கைகளிலும் கன்னத்திலும் கரடு முரடாக இருந்தது. ஆனால் பென் இப்பொழுது வெற்றிக்கு மிக அருகில் இருந்ததால் சிறிய அசௌகரியங்கள் அவனை உண்மையில் தொந்தரவு செய்யவில்லை. 5 நிமிடங்கள் இப்படியே இருந்ததில் அவனது முதுகும் தோளும் கடுமையாக வலித்தன. அதை மறக்க டாக்டர் ரிச்வேயை பற்றி யோசித்தான். டாக்டர் ரிச்வேயின் முகத்தில் காயமானது தழும்பை விட்டு சென்றிருக்குமா என்று யோசித்தான். அந்த கவர்ச்சியான முகத்தை நிரந்தரமாக கெடுத்திருக்கலாம் என்ற எண்ணம் பென்னுக்கு மகிழ்ச்சியளித்தது. அது டாக்டரின் தலையில் ஒரு குண்டை துளைப்பதற்கு அடுத்த சிறந்த விஷயமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவன் அதிகமாக குடித்திருக்காவிட்டால் பென் அதை செய்திருப்பான். வீட்டின் கதவு சத்தமாக அடைக்கப்பட்டது. பென் உறைந்து போனான். அவசரமான காலடி சத்தங்கள் காரை நெருங்கின. தொண்டையில் ஏற்பட்ட இறுக்கம் இருந்த போதிலும் பென்னுக்கு ஒரு கணம் திருப்தி ஏற்பட்டது. எல்லாம் திட்டப்படி நடந்து கொண்டிருந்தது. டாக்டர் 10 மணிக்கு மருத்துவமனையில் இருக்க வேண்டும். அவர் சரியான நேரப்படி வந்து கொண்டிருந்தார். காரின் முன்கதவு திறந்தது. ரிச்வே உள்ளே ஏறுவதை கேட்டான். டாக்டர் கனமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தார். அவர் ஸ்டார்டரில் காலை வைத்து காரை கியரில் போட்டு பென்னின் கன்னத்தை கரடுமுரடான தரையில் தேய்க்கும் வேகத்துடன் சாலை ஓரத்தில் இருந்து சீறி பாய்ந்தார். பென் 20 வரை மெதுவாக எண்ணினான். பிறகு எழுந்தான். பின்னர் அவன் டாக்டரின் தலையின் பின்பகுதியை பார்க்கும் அளவுக்கு தன்னை உயர்த்தினான்.
ரிச்வே தொப்பி அணியவில்லை. மாறிக்கொண்டிருக்கும் ஒளியில் பென் நன்கு வடிவமைக்கப்பட்ட தலை, நெற்றியில் சுருண்டிருக்கும் மற்றும் நரைக்க தொடங்கியிருக்கும் முடியை கவனித்தான். டாக்டர் வசீகரமாக இருந்தார். அதை மறுப்பதில் பயனில்லை. லூயிஸ் போன்ற ஒரு பெண் அவர் மீது காதல் கொண்டதற்கு யாரும் குறை சொல்ல முடியாது. பென் அழகானவன் இல்லை, அவன் ஒரு சாதாரண தோற்றமுடையவன். ஆனால் லூயிஸ் அவனை வேறு எந்த பெண்ணும் காதலிக்காத அளவுக்கு காதலித்தாள். அவளுக்கு நிமோனியா வந்து டாக்டர் ரிச்வேயிடம் சிகிச்சைக்கு செல்லும் வரை அங்கேதான் அவர்கள் இருவரும் தவறு செய்திருந்தார்கள். லூயிஸ் ஆரம்ப விசாரணையில் அவர்கள் சொன்னது போல் எல்லாமே இருந்திருக்கலாம். லூயிஸ் தேவதையின் முகத்துடன் கூடிய ஒரு பிசாசு. ஆனால் அவள் பென்னுக்கு சொந்தமானவன். பென் தன் சட்டைப்பையில் கையை விட்டு ரிவால்வரை எடுத்தான். அதை மெதுவாக ரிச்வேயின் கழுத்தின் பின்புறத்தில் அழுத்தினான். திரும்பாதே, அவன் மெதுவாக சொன்னான். நேராக ஓட்டிக்கொண்டே இரு. லேக்கோட் போல்வார்டுக்கு வந்ததும் வலதுபுறம் திரும்பு. டாக்டரின் உடல் இறுகியது. கார் ஒரு முறை குலுங்கியது. பின்னர் மீண்டும் நேராக சென்றது. பென்? ஆமாம் டாக்டர், பென் தான். நான் வெளியே வருவேன் என்று உன்னிடம் சொன்னேன். என்னிடம் உனக்கு என்ன வேண்டும்? நிறைய. மெக்சிகோவுக்கு போக நீ எனக்கு உதவப் போகிறாய். உனக்கு உதவவா? டாக்டரின் குரலில் இகழ்ச்சி இருந்தது. நான் உனக்கு சாலையை கடக்க கூட உதவ மாட்டேன். பென் துப்பாக்கியை அவனது கழுத்தின் பின்புறத்தில் இன்னும் அழுத்தமாக அழுத்தினான். நிச்சயமாக நீ செய்வாய், அவன் சொன்னான். நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். மீதமுள்ள திட்டத்தையும் நிறைவேற்றுவேன். அவர்கள் என்னை ஜான் குவாண்டினின் ஜெயிலில் ஒருபோதும் அடைக்க மாட்டார்கள். டாக்டரை பாராட்ட வேண்டும். அவருக்கு தைரியம் இருந்தது. அவரது கழுத்து தசைகள் தளர்ந்தன. அவரது மூளை விரைவாக வேலை செய்கிறது என்பதை பென் அறிந்தான். அவனுக்கு சற்று சங்கடமாக இருந்தது. அவன் இந்த விஷயத்தை இவ்வளவு முழுமையாக திட்டமிடாமல் இருந்திருந்தால் அவனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்திருக்கும். இப்பொழுது அவர்கள் உன்னை பிடித்தால், ரிச்வே நியாயமாக சொன்னார், அவர்கள் உனக்கு இரட்டிப்பு தண்டனை கொடுப்பார்கள். இங்கே பார் பென், என்னை இறக்கிவிடு. என் காரை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு. நீ ஏற்கனவே ஒரு முறை என்னை கொல்ல முயன்றாய். வாயை மூடு. பென் சீறினான். இங்கே திரும்பு. கார் லேக்கோட் போல்வார்ட்டின் அதிக போக்குவரத்து நிறைந்த பகுதிக்குள் திரும்பி தெற்கு நோக்கி சென்றது. ஒரு தவறான அசைவு, பென் சொன்னான். நான் உன்னை சுட்டுடுவேன். எப்படியும் நீ சுடமாட்டாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. அதுதான் நீ எடுத்துக்கொள்ளும் ஆபத்து. சில நிமிடங்கள் கார் சீராக சென்றது. பின்னர் டாக்டர் ஒரு புதிய அணுகுமுறையை முயற்சித்தார். பென், நீ இன்னும் லூயிஸை பற்றி வருத்தமாக இருந்தால் அதை மறந்துவிடு. எப்படியும் நீ அவளை இழந்திருப்பாய். அவரது குரல் கசப்பானது. நானும் அவளை இழந்தேன். அவள் வசீகரிப்பவள், பைத்தியமாக்குபவள். அவள் உன்னை பைத்தியமாக்கினாள். நான் உன்னை குறை சொல்லவில்லை. ஆனால் பென், அவள் சுயநலவாதி மற்றும் இரக்கமற்றவள். அவளை மறந்துவிடு பென். உன் திசை திருப்பும் பேச்சை நிறுத்து, பென் சொன்னான். பயனில்லை. லேக்கோட் கிராமத்தை தாண்டி விமான நிலையத்திற்கு அருகில் பென் சொன்னான். இங்கே திரும்பு, வலதுபுறம். டாக்டர் ரிச்வே காரின் வேகத்தை குறைத்தார். வலதுபுறம் பிரிந்து சென்ற சாலை ஒரு இருண்ட பாதையாக இருந்தது. பென், டாக்டர் சொன்னார். முதல் முறையாக அவரது குரலில் பயத்தின் குறிப்பு இருந்தது. நீ இப்பொழுது செய்வது முட்டாள்தனமான வேலை. என்னை திரும்பி செல்லவிடு. நான் சொல்வதை தயவு செய்து கேள். நீ ஒரு பெரிய தவறு செய்கிறாய் பென். பேசி முடிச்சிட்டியா? பென் சொன்னான். போய்கொண்டே இரு. ஆனால் உனக்கு புரியவில்லை. லூயிஸுக்காக ஏன் உன் உயிரை பணைய வைக்கிறாய்? அவள் அதற்கு தகுதியானவ இல்லை. நான் சொல்வதை கேள் பென்.
பென் தன் துப்பாக்கியின் முனையை சுழற்றி டாக்டர் ரிச்வேயின் தலையின் பக்கவாட்டில் பலமாக அடித்தான். போய்கொண்டே இரு. அந்த சேடான் கார் மரங்களின் நிழல் நிறைந்த பள்ளத்தாக்கிற்குள் நுழைந்து மறைந்து போனது. சிக்னல் ஹில்லில் பென் நெடுஞ்சாலை 101 திரும்பினான். அந்த கார் மென்மையாக ஓடியது. சாலை சான்டியாகோ வரை நீண்டு அங்கிருந்து மெக்சிகோ எல்லைக்கு அப்பால் சென்றது. சாம்பல் நிற சூட்டின் பையில் ரிச்வேயின் அடையாள ஆவணங்கள் அடங்கிய பணப்பையை வைத்திருந்ததால் அந்த நம்பிக்கையூட்டும் கணத்தை அவன் உணர்ந்தான். காரின் ஸ்டீரிங் கம்பத்தில் இணைக்கப்பட்டிருந்த வாகன பதிவு அட்டையை அவன் பார்த்தான். அதில் டாக்டர் ரிச்வேயின் பெயர் இருந்தது. பென் இறுக்கமான புன்னகையுடன் ஒரு மருத்துவராக தான் உணர வேண்டியது போல் உணர முயன்றான். தனது முதல் குண்டால் ரிச்வேயின் முகத்தில் ஒரு தழும்பு இருந்ததை ஒரு சிறிய மகிழ்ச்சியுடன் அவன் நினைவு கூர்ந்தான். இந்த முறை அவனது துப்பாக்கி ஒரு தழும்பை விட அதிகமாகவே செய்திருந்தது. லாங் பீச்சை தாண்டியவுடன் 2 மாநில போலீஸ் கார்கள் நெடுஞ்சாலையை மறித்திருந்தன. பென் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு வேகத்தை குறைத்தான். இதை அவன் எதிர்பார்த்திருந்தான். யாரையாவது தேடுகிறீர்களா சார்? அருகில் வந்த காவலாரிடம் அவன் கேட்டான். ஆமாம். பென்னால் சத்தமாக சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் யாரை தேடுகிறார்கள் என்று அவனுக்கு தெரியும். ரிச்வேயின் உடலை கண்டுபிடித்த பிறகு அவர்கள் 2 மடங்கு தீவிரமாக தேடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவன் மெக்சிகோவின் பாலைவனங்களில் மறைந்து போயிருப்பான். உங்கள் பெயர்? காவலர் அவனிடம் கேட்டார். ரிச்வே. பென் அமைதியாக பதிலளித்தான். டாக்டர் எமோரி ரிச்வே. இதோ என்னுடைய ஐடி. காவலர் நீட்டப்பட்ட ஐடி கார்டை எடுத்து தன் கையில் புரட்டினார். பென் டாக்டரின் ஓட்டுநர் உரிமத்தையும் அவரது காப்பீட்டு அடையாள அட்டையும் எடுத்து அதை முழுமையாக பயன்படுத்தினான். காவலர் இவற்றையும் விசாரித்தார். போதுமானதா? பென் விசாரித்தான். காவலர் தலையசைத்தார். நன்றி டாக்டர். நான் உதவ ஏதாவது செய்ய முடியுமா? பென் கேட்டான். விபத்து எதுவும் நடக்கவில்லையே? இல்லை, காவலர் சொன்னார். இன்னும் இல்லை. திடீரென்று பென் ஒரு பெரிய போலீஸ் ரிவால்வரின் குழாயை உற்று பார்த்தான். அவன் வேகமாக திரும்பினான். ஆனால் மற்றொரு காவலரின் காரின் எதிர்ஜன்னலில் சாய்ந்திருந்தார். இதன் அர்த்தம் என்ன? பென் திணறினான். இறுதி கட்டம் டாக்டர், முதல் காவலர் கடுமையாக சொன்னார். நீங்கள் தப்பி ஓட முயற்சிப்பீர்கள் என்று நாங்கள் யூகித்தோம். கைகளை தூக்கியபடி காரிலிருந்து வெளியே வாருங்கள். பென்னின் தாடை திகைப்பால் தொங்கியது. இவை அனைத்தும் அவனுக்கு புரியாததாக இருந்தது. முதல் காவலர் சொன்னார். நீங்கள் கிளம்பிய பிறகு உங்கள் வீட்டில் லூயிஸ் ஹில்டனின் உடலை நாங்கள் கண்டுபிடித்தோம். அண்டை வீட்டார் ஒருவர் அவள் அலறுவதை கேட்டார். அந்த பெண் நல்லவள் இல்லை டாக்டர். ஆனால் நீங்கள் அவளை கொன்றிருக்கக்கூடாது. இப்பொழுது கைகளை தூக்கியபடியே வெளியே வாருங்கள். முற்றும்.